காலை வணக்கம். எதிர்பதிப்பகம் சார்பாக 4 நூல்கள் இன்று வெளியிடப்படுகின்றன. அந்த நிகழ்வுக்கு உங்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். முதல் நிகழ்வாக டாங்கோ எனும் நாவலை குணா கந்தசாமி அவர்கள் எழுதியுள்ளார்கள். அந்த நூலின் வெளியீட்டு விழா முதலில் நடைபெற இருக்கிறது. குணா கந்தசாமி சிறுகதை, நாவல், கற்றாழை பச்சை போன்ற கற்றாழை பச்சை மிகுந்த ஒரு பெயரை பெற்ற எனக்கு பிடித்தமான ஒரு கவிதை தொகுப்பு. உலகில் ஒருவன் என்ற முதல் நாவலும் மிகச்சிறந்த வரவேற்பை பெற்றுள்ளது. அவருடைய அடுத்த நாவலான டாங்கோ நாவல் வெளியிட திரு சோபா சக்தி ஈழ இலக்கியம், சமகால இலக்கியம் இரண்டிலும் தவிர்க்க முடியாத ஒரு முகத்தை கொண்ட ஒரு உன்மத்தமான எழுத்துடைய ஒரு பெரிய ஆளுமை இன்று வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். அடுத்து அதை டாங்கோ நாவலை பெற்றுக்கொள்வதற்கு சுனில் கிருஷ்ணன் அவரும் ஒரு ஆயுர்மாறு வேத மருத்துவராக இருந்தாலும் ஒரு கட்டுரையாளர், சிறுகதை எழுத்தாளர். அவருடைய கட்டுரைகளில் இருக்கும் தீர்க்கமான ஒரு எழுத்து, அவ்வளவு ஒரு நல்ல ஒரு காந்திய சிந்தனைகளோடு கூடிய ஒரு எழுத்து. அவரையும் இன்று வரவேற்கிறேன். அடுத்ததாக KN செந்தில் அவர்கள். கபாடபுரம் இணைய இதழில் எனக்கு முதலில் அறிமுகம் ஆனது அவர் பெயர். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய அரூப நெருப்பு, நீல வெளிச்சம் போன்ற சிறுகதை எழுத்தாளர். சமகால இலக்கியத்தின் மறுக்க முடியாத ஒரு முகம். அவரையும் வரவேற்கிறேன். இங்கு நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறேன். முதலில் நூல் வெளியீடு திரு சோபா சக்தி அவர்கள் வெளியிட சுனில் கிருஷ்ணன் அவர்களும் KN செந்தில் அவர்களும் நூலை பெற்றுக்கொள்வார்கள். அடுத்ததாக எழுத்தாளர் சுனில் கிருஷ்ணன் அவர்களை நூலை பற்றியவரை வழங்க அழைக்கிறேன். மிக்க நன்றி. மூக்குத்தி அணிந்த பெண் நடத்துனர்னு ஒரு தொகுப்பு குணாவோடது. எனக்கு அது ரொம்ப அந்த பெயருக்காகவே அந்த கவிதை தொகுப்பை வாங்கி வாசித்த நாட்கள் உண்டு. திருப்பி அவர் எழுத வந்தது அது ஒரு 2-3 வருஷம் ஆனாலும் இதில் இணையதழ்கள்லாம் சிறுகதைகள் வந்துட்டு தான் இருந்தது. எங்கள் ஊருக்காரர், அதனால அந்த நடையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ முற்றிலும் அந்நிய நிலத்துக்கு அந்த டாங்கோ அப்படிங்கிற நாவல் வந்திருக்கிறது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்குது. அடுத்ததாக எழுத்தாளர் KN செந்தில் அவர்களை நூலை பற்றி பேச அழைக்கிறேன். மிகச்சிறந்த உரை. காந்திய சிந்தனைகளை தற்கால எழுத்துடன் தொடர்புபடுத்தி சமகாலத்தில் இருப்பவர்களுக்கும் அந்த சிந்தனைகள் போகும் வண்ணம் எழுதி கொண்டு இருக்கும் சுனில் கிருஷ்ணன் அவர்களும் சரி, கிளாசிக்களில் பெரும் நம்பிக்கையுடைய தண்ணீர், பள்ளிக்கொண்டபுரம் போன்ற நாவல்களை இன்னும் அதனுடைய முக்கியமான பகுதிகளை எடுத்து சொல்லும் KN செந்திலின் உரையாகட்டும், ஒரு நூலை படிக்க வேண்டிய அந்த ஆவலை தூண்டக்கூடிய ஒரு அறிமுக முறையாக அமைந்திருப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. அடுத்ததாக எழுத்தாளர் குணா கந்தசாமி அவர்களை அவர் ஏற்புரையை பேச வைக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். உண்மையிலேயே இந்த மாலை நேரம் எனக்கு மிக மகிழ்ச்சியான தருணமாக உணர்கின்றேன். தமிழின் மிக முக்கியமான படைப்பாளிகள் இத்தனை பேர் இந்த அரங்கத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய 2வது நாவலான டாங்கோ வெளியிடப்பட்டிருப்பது மிகுந்த ஊக்கத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடிய விஷயமாகவே இருக்கின்றது. நான் என்னுடைய முதல் கவிதை 1999 பிரசுரமானது பல்சுவை நாவலிலே. கிட்டத்தட்ட இது இலக்கியத்திலே 25வது ஆண்டு. இந்த 25 ஆண்டுகளை திருப்பி பார்க்கும் பொழுது இன்னும் கூட ஒரு தொடர்ச்சியான பங்களிப்பை அல்லது சூழலுக்குள் இயக்கத்தை செய்திருக்கலாமோ என்று அடிக்கடி தோன்றும். என்னுடைய முதல் கவிதை நான் சொன்னது போல 1999 பிரசுரமானது. 2007 என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு பிரசுரமானது சூரங்கம் அசியும் கண்கள் சந்தியா பதிப்பகத்தின் மூலமாக. 2007 முதல் 2016-17 வரை ஒரு முக்கியமான காலகட்டமாக என்னால் சொல்ல முடியும்.
சேலத்தில் பாபு உள்ளிட்ட நண்பர்களுடன் தொடர்ச்சியாக இணைந்து செயல்படக்கூடிய படைப்பிலக்கியத்திலும் சரி பல்வேறு இலக்கியம் சார்ந்த பல்வேறு செயல்பாடுகளிலும் சரி தொடர்ச்சியாக செயல்படக்கூடிய வாய்ப்பு அந்த 7-8 ஆண்டுகள் அமைந்தது. ஆனால் 2018 பாபுவின் மறைவுக்கு பின் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகள் என்னால் எழுத முடியாத உளத்தடை என்றுதான் நான் சொல்லியிருக்கின்றேன். அது அது ஒரு துயரார்ந்த விஷயமாக நான் சொல்லவில்லை. அது சொல்லப்போனால் பாபுவின் மறைவு ஒரு பக்கம் ஒரு ஒரு தொந்தரவு ஊட்டக்கூடிய விஷயமாக இருந்தாலும் மறு எல்லையில் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் தான் நிகழ்ந்தன. ஆனால் ஏதோ ஒரு உளத்தடை, நம்முடைய எழுத்தாளரின் சொந்த சந்தேகங்கள், நம்மளுடைய நம்பிக்கைகள், அவநம்பிக்கைகள் என பல்வேறு விதமான விஷயங்களினால் எதையும் செய்ய முடியாத ஒரு சூழல். அப்பொழுதெல்லாம் நண்பர் பாலாவும் செந்திலும் உடனிருந்தார்கள். அந்த காலகட்டத்தை கடந்து வருவதில் அவர்கள் துணை நின்றார்கள். அதற்கு என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிட்டத்தட்ட இந்த நாவல் என்னை பொறுத்தவரை வெவ்வேறு விதமாக நண்பர்கள் சுனில் கிருஷ்ணனும் KN செந்திலும் தங்களுடைய இன்டர்பிரிட்டேஷனை இந்த நாவல் குறித்து கூறினார்கள். அக்கருத்துக்கள் மிக முக்கியமானவை. அவற்றை நான் செந்தில் சொன்ன விமர்சனங்களையும் மனதில் எடுத்துக்கொள்கின்றேன். என்னை பொறுத்தவரை இந்த நாவலை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாகத்தான் நான் பார்க்கின்றேன். அந்த நாவலை எழுதியதன் வழியே நான் என்னுடைய பல்வேறு மனம் சார்ந்த இறுக்கங்களை தளர்த்தி கொண்டேன் என்றுதான் சொல்ல முடியும். அந்த வகையிலே இந்த நாவலை எழுதி நான் விடுபட்டேன் என்றுதான் சொல்வது கூட மிகச்சரியான விஷயமாக இருக்கும். மேலும் என்னுடைய முதல் நாவல் உலகில் ஒருவன், இது இரண்டாவது நாவல் டாங்கோ. இந்த இரண்டையும் நான் என்னுடைய சுய கணிப்புப்படி நான் மதர் ட்ரையாலஜி என்று நான் ஒரு எண்ணம் வைத்திருக்கின்றேன். அதாவது ஒரு தாய்மை சார்ந்த இதில் வெவ்வேறு விஷயங்கள் பேசப்பட்டாலும் 2 நாவலிலும் உள்ளார்ந்த விஷயமாக தாய்மைக்கான தேடல். அது நான் தாய்மைக்கான தேடல்னு சொல்றது கிளிஷேவாக இருக்கும், பட் இட்ஸ் நாட் இன் தட் சென்ஸ். ஒரு வேர்களுக்கு திரும்புதல் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து எனக்குள்ள இது எனக்கு கண்டுபிடிச்சு சொன்னவர் வந்து நண்பர் சாகிப் கிரான் வந்து என்ன உங்கள் பொயட்ரிஸோட உங்களுடைய ஷார்ட் ஸ்டோரிஸோட மையமாக என்ன இருக்குது அப்படின்னு அவர் எனக்கு எடுத்து சொல்லி இனங்காண வச்சது தான் இந்த வேர்களுக்கு திரும்புதல். அல்லது ஒரு திரும்புதல் வந்து உங்களோட படைப்புகளில் தொடர்ச்சியாக ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொன்னார். அது எனக்கே அவர் சொன்ன பின்னாடி தான் நான் அதை திரும்ப யோசித்து அதை ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த 2 நாவல்ஸ்லேயும் அதுக்கான வெவ்வேறு விஷயங்கள் பேசியிருந்தாலும் அடிப்படையில் அந்த விஷயம் வந்து உள்ளோட்டமாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். வந்து இது சார்ந்து இன்னொரு நாவலுக்கான எண்ணம் இருக்குது, பட் அது எப்போ எழுத முடியும் அப்படின்னு தெரியல. ஸோ அந்த 3 நாவலையும் சேர்த்து ஒரு மதர் ட்ரையாலஜி அப்படின்னு நான் கற்பனை பண்ணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு விதமான இலக்கியம் சார்ந்த நம்மளுடைய கற்பிதங்கள், மகிழ்ச்சிகள், புனைவு சார்ந்த விஷயமா இருக்குது. ஐ ஹோப் அந்த நாவலையும் நான் எழுதுவேன் அப்படின்னு நம்புகிறேன். வந்து மற்றபடி நான் சொன்ன மாதிரி இந்த நாவலில் எழுதுவதன் மூலமாக விடுபடல் தான். அதனுடைய விஷயங்கள் வந்து வெவ்வேறு விதமாக வாசகர்களோட இன்டர்பிரிட்டேஷனுக்கு விடுறது தான் சரியானதாக இருக்கும். ஸோ ஆத்தரோட பர்செப்ஷன், ஆத்தர் சொல்ல வந்த விஷயங்கிறது ஒன்று இருக்குது. பட் ஒன்ஸ் நம்ம வந்து அது வெளியே வந்த பின்னாடி அதனுடைய வெவ்வேறு விதமான பர்செப்ஷன்ஸ் வந்து வெவ்வேறு விதமான வாசகர்கள் அதை உருவாக்கும் பொழுது அதுலேருந்து நம்ம புதிய அர்த்தங்களையும் நம்ம கற்றுக்க முடியும், அறிஞ்சிக்க முடியும் நான் நம்புகிறேன். அந்த வகையில் இந்த 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 நாவல் வெளியீடு அப்படின்றது வந்து எனக்கு பர்சனலாகவும் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொன்ன மாதிரி நான் கடந்த காலங்களில் கொஞ்சம் இறுக்கமாக இருந்துட்ட மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது. இதை பற்றி நானும் பாலாவும் பல சமயங்களில் வந்து பேசியிருக்கோம். வந்து அது 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 ஒரு மாதிரி வந்து ஒரு முட்டை ஓட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம். வந்து அது பல்வேறு நண்பர்கள் விமர்சனமாகவும் சொல்லியிருக்காங்க. வந்து ஒரு ப்ராடர் ஸ்பேஸை வந்து ஒரு விரிந்த பரப்பை அணுகிறதுல வந்து ஏதோ மனத்தயக்கங்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. வந்து அது அது இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு புது டெரிட்டோரிக்குள்ளே போகாமல் வந்து எதையுமே நம்ம கற்றுக்கவும் முடியாது, ஒன்றை லேர்ன் பண்ணாமல் நம்ம மாறவும் முடியாது. பட் ஆனால் நான் அப்படி ஒரே இடத்துல ஒரு ஸ்டேல்மேட்டில் நம்ம வந்து நிற்கும் பொழுது வந்து புதுசாக எதையும் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை, புதுசாக நம்ம வேற ஒன்றா மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை.
அந்த மாதிரி வந்து ஒரு வேல்யூ சிஸ்டத்தில், அதாவது லிட்ரேச்சர் சார்ந்த ஒரு வேல்யூ சிஸ்டத்தில் வந்து பிலீவ், அதை நம்பிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது உண்மைதான் வந்து. பட் அது அது மனிதர்கள் மேலே வந்து அது ஒரு எல்லலாவோ அல்லது வந்து அதன் மேலே மதிப்பீடு வைக்கிறதாவோ நம்ம அந்த மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் வந்து ஏதோ சில மதிப்பீடுகள், நம்ம வச்சிருக்க சுய மதிப்பீடுகள்னால வந்து ஒரு விரிந்த பரப்பை அணுகிறதுக்கு வந்து ஒரு தயக்கங்கள் இருந்துகிட்டு தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு தயக்கத்தையும் இந்த நாவல் எழுதி அதன் வழியாக அதை கடக்க முயற்சி பண்ணுற ஒரு எத்தனமாகவும் தான் இந்த நாவலில் நான் இந்த நாவல் எழுதி முடித்த செயல்பாட்டை வந்து பார்க்குறேன். இது வந்து இன்னும் ஒரு புதிய பரப்பை, விரிந்த பரப்பை, தமிழின் விரிந்த பரப்பை வந்து ப்ரீஜுடிசஸ் இல்லாமல், பர்செப்ஷன் பயாசஸ் இல்லாமல் வந்து நான் சொன்ன அந்த லிட்ரேச்சர் ஃப்ராட்டர்னிட்டி வந்து அணுகிறதும், வெவ்வேறு விதமான ஸ்கூல் ஆஃப் தாட்ஸை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுறதும், அதன் வழியாக வந்து சம்திங் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் அல்லது எடுத்துக்கிறதுக்கும் கொடுத்துக்கிறதுக்குமான ஒரு ஆப்ஷனாக வந்து தான் அதை பார்க்குறேன். அந்த மாற்றத்தை வந்து இந்த கணம் உருவாக்கியிருக்கு. அந்த வகையில் இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான கணமாகவும் இருக்குது. மற்றபடி முக்கியமாக இந்த நாவலோட பயணத்தில் நான் சிலருக்கு நன்றி சொல்லணும். இந்த நாவலை வெளியிடுறதுக்கு நண்பர் ஷோபா வந்து ஒத்துக்கிட்டது வந்து உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. அவர் இந்தியாவில் இருக்காருன்னு தெரியும். வந்து சோபாவை சந்தித்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒசூரில் முதல் முறையாக 2008 அல்லது 2009 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 9 அவர் ஒசூர் வந்திருந்தார். அது ஒரு அருமையான ஒரு இரவு. அந்த இரவு வந்து பாலாவும் அவரும் ட்ராட்ஸ்கி பற்றியும் ஜோசப் ஸ்டாலினை பற்றியும் பயங்கரமாக ரகலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அவருக்கு ஷோபா கேட்ட ஒரு கேட்கக்கூடாத கேள்வி ஒன்று நான் கேட்டேன். அவருக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதாவது புத்தர் வந்து ஃபிலாசபியில் வந்து உலகின் தோற்றம் சார்ந்த ஆதாரமான கேள்விகளை வந்து நம்ம கேட்கக்கூடாது, அதை திரும்ப அதை வந்து அவர் கடந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அதை பேசாமல் வந்து சில விஷயங்களை வந்து கேட்காம இருக்கிறது நல்லது. ஆனால் நான் அவரோட போர் சார்ந்த அனுபவங்களை வச்சு சில கேள்விகளை வந்து கேட்டேன். அதை கேட்கும்பொழுது வந்து இன்னைக்கு எனக்கு புரியுது வந்து நம்ம வந்து அந்த கேள்விகளை வந்து அது அவர் சோபானால ஆன்சரே பண்ண முடியாது. சோபானில் யாரானாலும் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. அன்றைய தருணத்தில் ஒரு துடுக்குத்தனமாக விளையாட்டுத்தனமாக அந்த கேள்விகளை கேட்டோம். பட் அவர் அதை கிரேசியஸாக அது வந்து அவர் அதை கடந்தார். அந்த கேள்விகளை வந்து அந்த நினைவுகளுக்கு மிக்க நன்றி ஷோபா. ஷோபா வந்து எனக்கு தமிழில் வந்து என்னுடைய ஆதர்சமான எழுத்தாளர்கள் வந்து மிக முக்கியமானவர். அவருடைய படைப்புகளை வந்து நான் தொடர்ச்சியாக பின்தொடர்ந்துட்டு வந்துட்டுருக்கேன். கல்குதிரையில் கோணங்கி வந்து ஆக்சுவலாக அவரோட நாவல்கள் பற்றி ஒரு கட்டுரை எழுததாக இருந்தது. பட் அது பல்வேறு காரணங்களால் அது நடைபெறாமையே போயிடுச்சு. போன வருஷம் வந்து நான் அவருடைய மொத்த ஒர்க்ஸ் பற்றி ஒரு கட்டுரை எழுதணும்னு சொல்லி அவருடைய எல்லா படைப்புகளையும் வாங்கி வச்சுருக்கேன். வந்து அது என்னுடைய கடமையாக நினைக்கிறேன். அதை சோபாவை என்கரேஜ் பண்ணுறது, அவருடைய ஒர்க்ஸை வந்து நம்ம பேசி பார்க்குறது அப்படிங்கிறது வந்து அது என்னோட பர்சனலான ஒரு முக்கியமான கடமைகள் ஒன்றா பார்க்குறேன். ஸோ சோபா வந்து இந்த நாவலை வெளியிட்டதில் எனக்கு உண்மையிலே மிக்க மகிழ்ச்சி. நன்றி சோபா. நண்பர் சுனில் வந்து எப்பவுமே அவர் எம்எல்ஏ வச்சுக்கிற மதிப்பு மரியாதை வந்து உண்மையிலே எனக்கு பல சமயங்கள் வந்து என்னை ஏதாவது வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டக்கூடியதாக இருக்குது. பல்வேறு இடங்களில் அவர் வந்து ஒரு மூத்த தலைமுறை எழுத்தாளனா போல வந்து என்னை எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காரு. நான் வந்து ஒரு சுருங்கிய வட்டத்துக்குள்ளே வந்து மிக குறைவான என்கேஜ்மெண்ட்டுகளோடு இருக்கும் பொழுது வந்து சுனில் வந்து என்னை வந்து பல்வேறு இடங்களில் அவரோட கட்டுரைகள் வழியாகவும் பல பேச்சுக்களின் வழியாகவும் என்னை தொடர்ச்சியாக அவர் வந்து எடுத்துகிட்டு போய் வெவ்வேறு வாசகர்கள்ட்ட அறிமுகப்படுத்தியிருக்காரு. அது ஒரு இளைய தலைமுறை எழுத்தாளர், ஒரு மூத்த தலைமுறை எழுத்தாளர் வந்து செய்கிறது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். அந்த சுனில் அதுக்கெல்லாம் நன்றி. அது போக இந்த நாவலை படிச்சுட்டு அவர் மிக விரிவான கருத்துக்களை வந்து எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சார். ஐ திங்க் அவர் வந்து என்னோட நோக்கங்களையும் இந்த நாவலில் என்னோட நோக்கங்களையும் நான் என்ன நினச்சேன், அவர் என்னோட க்ளோஸ் டு ஹார்ட் அவரோட எல்லா கருத்துக்களையும் சொல்லிட்டார். வந்து அவர் சொல்லும்பொழுது எனக்கு உண்மையிலேயே கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. உங்களோட ஒரு மெசேஜ் எல்லாம் படிச்சுட்டு தேங்க்ஸ் ஃபார் தட் மூமெண்ட்ஸ். ஏன்னா அந்த கூஸ் பம்ப்ஸ்க்கான ரீசன் என்னன்னா, நான் என்ன நினச்சினோ வந்து ஹீ ட்ரேஸ் தட், அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி வந்து சொன்னார். அதுக்கும் அந்த விமர்சனங்களுக்கும் அந்த பாராட்டுகளுக்கும் நன்றி சுனில். அதுபோக என்னுடைய நண்பர்கள் 2 பேருக்கு முக்கியமாக சொல்லணும், பாலா அண்ட் செந்தில். அவங்க லாஸ்ட் 6 இயர்ஸாக வந்து பாலாவோட அஃப்கோர்ஸ் வி ஆர் ட்ராவலிங் ஃபார் லாஸ்ட் 15 to 20 years. செந்திலும் அதே காலகட்டத்தில் வந்து அறிமுகமாக இருந்தாலும் பட் நம்ம லேட்டாக தான் நான் உரையாட ஆரம்பித்தேன் அவங்க கூட வந்து. பட் வெவ்வேறு
ரெண்டு பேருமே வெவ்வேறு விதமான ஆட்கள். ஸோ இவங்க நான் நாவல் எழுதிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு தான் கொடுத்தேன். ரெண்டு பேருமே ரொம்ப விரிவான விமர்சனங்களை வந்து சொன்னாங்க. வந்து பாலா அவரோட ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து அவர் வெவ்வேறு விதமான விமர்சனங்கள் சொன்னார். செந்தில் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து வெவ்வேறு விதமான விமர்சனங்களை சொன்னான். நான் ரெண்டையுமே எடுத்துக்கிட்டு நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு அந்த நன்றி, அந்த கருத்துக்களுக்கும் அந்த எதிர்வினைகளுக்கு நன்றி. அது வந்து நாவலை செம்மைப்படுத்துறதுக்கு உண்மையிலேயே உதவி இருக்குன்னு நான் நம்புகிறேன். வந்து முக்கியமாக செந்தில் ஒரு மையமான புள்ளியில் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயத்தை மாற்றினா நல்லா இருக்குமேன்னு சொன்னான். அது உண்மையிலேயே அது இந்த நாவல் உருவாகி வந்திருக்கக்கூடிய வைரஸத்தை வந்து அது குறைக்கிறதுக்கான விஷயங்களா அது அந்த புள்ளிகள்லாம் உதவுச்சு. அந்த கருத்துக்களுக்கும் நன்றி செந்தில், நன்றி பாலா. மற்றபடி வந்து இந்த நாவல் நண்பர் அனுஷ் வந்து ஒரு வெளியிடல உண்மையிலேயே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கொரோனா காலகட்டத்தில் நான் பொள்ளாச்சியில் தான், நான் 4 வருஷம் பொள்ளாச்சியில் இருந்தேன். பொள்ளாச்சி என்னுடைய மனைவியுடைய ஊர். அந்த காலகட்டத்தில் எனக்கு இருந்த இலக்கியத்தினுடைய ஒரே தொடர்பு வந்து எதிர் வெளியீடு கடை தான். வந்து எப்போதெல்லாம் ரொம்ப மனச்சோர்வு ஊட்டுதோ அப்போ வந்து வண்டி எடுத்துகிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் கிழக்கே சென்றால் பொள்ளாச்சி வந்துவிடும். எங்கள் கிராமத்துலேருந்து, அவங்க மனைவியுடைய கிராமத்துலேருந்து எதிர் வெளியீட்டு கடைக்கு போய் அந்த புஸ்தகங்களை எல்லாம் பார்த்துட்டு அவர் ஏதாவது ஒரு புஸ்தகங்கள் வாங்குவேன், அவர் இருந்தால் பேசிட்டு வருவேன். அது ஒரு நவீன இலக்கியத்துக்கான அது கூட ஒரு தொடர்பு தன்மை உருவாக்கக்கூடிய வகையில் வந்து அவருடைய கடை இருந்தது, அவருடைய புத்தக கடை. அது இன்னும் அந்த காலகட்டத்தில், அந்த 3 ஆண்டு காலகட்டத்தில் வந்து அதை உண்மையிலேயே எதிர் வெளியீடு கடையும் அந்த நூல்களும் எனக்கு மிகுந்த ஒரு இலக்கியத்தோடு தொடர்போடு இருப்பதற்கான விஷயங்களை கொடுத்தன. அதற்கு முன்றி அது போக அவர் தொடர்ச்சியாக அனுஷ் வந்து ஏதாவது ஒர்க்ஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்னாரு. ஸோ அது அந்த வகையில் நான் என்கிட்ட எதுவுமே இல்லை, எழுதும்போது கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அது எழுதுனதையும் நான் அனுஷ் கொடுத்தேன். அனுஷ் வந்து என்னோட பர்செப்ஷன் படி அவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனலான பதிப்பாளரும் மற்றும் ஒரு இணக்கமான நண்பராக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி அப்படிங்கிறத அனுஷ் பற்றின என்னுடைய இது. தேங்க்ஸ் அனுஷ் ஃபார் திஸ். இந்த நாவலை வெளியிட்டதுக்கும் அதனுடைய பரவலாக கொண்டு சேர்க்கறதுக்கு உதவுறதுக்கும் என்னுடைய நன்றிகள். மற்றபடி இங்கே இத்தனை நண்பர்கள் வந்திருக்கீங்க. நான் ஒவ்வொருத்தரும் பேர் சொல்ல முடியாது, எல்லாருமே எனக்கு மிக முக்கியமான நண்பர்கள். அவர்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. இவ்வளவு நண்பர்கள், அது தமிழின் மிக முக்கியமான எழுத்தாளர்களும் கவிஞர்களும் இருக்கக்கூடிய இந்த இதில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இந்த தருணம் எனக்கு மிகுந்த முக்கியத்துவம் மிக்கதாக மாறுது. மற்றபடி இந்த நாவலுக்கான அட்டைப்படத்தை வழங்கி கொடுத்த நெகிலனுக்கும் நன்றி சொல்லிக்கிற இந்த தருணத்தில் நாங்கள் 2 பேர், அவர் ஃபர்ஸ்ட் ஒரு வெர்ஷன் கொடுத்தாரு, அது சரியாக வரல. அப்புறம் பேசினோம், அப்புறம் அவர் கொடுத்த 2வது வெர்ஷன் வந்து ரொம்ப ஆப்டாக வந்துருச்சு. இன்னொன்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய எதிர் வெளியீடு நண்பர் சீனி, அவரோட உழைப்பு இதில் வந்து ரொம்ப அபரிமிதமானது. எவ்வளோ டைம் நம்ம ப்ரூஃப் பார்த்து இது பண்ணாலும் மிக தயக்கமின்றி எந்த இதில் உதவக்கூடிய நண்பர், அவருக்கும் என்னுடைய நன்றி. மற்றபடி உண்மையிலேயே இந்த தருணம் எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. என்னுடைய இலக்கியத்தில் இயங்குவதனோட பலன் என்ன, நம்ம ஆத்மார்த்தமாக அல்லது வந்து வாட் வி ஆர் கெட்டிங் அப்படிங்கிறதுக்கான சாட்சியாக இந்த கணத்தை பார்க்குறேன். இனிமேல் வந்து எழுதுறதுக்கும் அடுத்து செய்ய வேண்டிய வேலைகளுக்கான உற்சாகம் தரக்கூடிய ஒரு கணமாகவும் இதை பார்க்குறேன். இதை சாத்தியப்படுத்திய எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொகுத்து வழங்கின சவிதா அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி.